வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஃபோர்த் செமஸ்டர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல இருந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்ட் தான். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்டோட பேசிக் இன்ட்ரடக்ஷன், யூனிட் 1ஓட இன்ட்ரடக்ஷன் அலாங் சப்ஜெக்டோட இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோ. ரைட், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு எடுத்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது பாப்பாய் தான். ரைட், அண்ட் ஸ்பினாச். Right, unlike majority of the current cartoons which actually promoted junk food, right? Papa is a cartoon where spinach is promoted, right? அந்த கார்ட்டூன் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போவோம். ஸோ சப்ஜெக்டோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு மெட்டீரியலோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்ன, அது எந்தெந்த பிளேன்ல எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. தென் பெண்டிங். ரைட், இந்த ஃபோர்ஸ் லோடிங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோடிங் பண்ணும்போது ஷியரிங் அண்ட் பெண்டிங் என்ன ஆகுது, அதை ரெசிஸ்ட் பண்றது என்ன, இனேஷியா, மொமெண்ட் ஆஃப் இனேஷியா. ரைட், ஆல்ரெடி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனேஷியாலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரைட், சென்ட்ராய்டு மொமெண்ட் ஆஃப் இனேஷியா, அது இங்க எப்படி அப்ளை ஆகுது, அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறது கிளியரா. தென் டிஃபார்மேஷன் இன் ஷார்க்குலர் ஷாஃப்ட்ஸ் அண்ட் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்ஸ் and also bending moment and shear force diagram ஷாப்ட்ஸுக்கு ட்ரா பண்ணுவோம். ரைட், டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம்ஸ் பை வேரியஸ் மெத்தட். ரைட், இது அப்புறம் ஃபைனலா தின் அண்ட் திக் ஷெல்ஸ் பத்தி படிப்போம். ஸோ யூனிட் 1 தான். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ரிஜிட் அண்ட் டிஃபார்மபிள் பாடிஸ். ரைட், நான் இதை ஸ்கிப் பண்ணி யூனிட் 1க்கே போறேன். ரைட், ஒவ்வொரு யூனிட்டோட இன்ட்ரடக்ஷன் வரும்போது அதை பத்தி பேசிக்கலாம். ஸோ யூனிட் 1ஓட ப்ரெடாமினன்ட் கான்சென்ட்ரேஷன் யாரு அப்படின்னா ரிஜிட் அண்ட் டிஃபார்மபிள் பாடிஸ். இந்த பாடிஸ்ல டென்ஷன், கம்ப்ரெஷன், ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும். தென் டிஃபார்மேஷன் ஆஃப் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் பார்ஸ். ரைட், அதனாலதான் கீழே காம்பவுண்ட் பார் வந்திருக்கு. ரைட், தென் தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். தென் we'll be learning about volumetric strain, stresses on inclined planes. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னா என்ன, பிரின்சிபல் பிளேன்னா என்ன, மோஸ்ட் டயக்ராம் மூலமா அதை எப்படி சால்வ் பண்றது, ரைட், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோட அப்ஜெக்டிவ். ஸோ ரிஜிட் பாடினா என்ன, டிஃபார்மபிள் பாடினா என்ன. டிஃபார்ம் அப்படின்னா என்ன, கொஞ்சம் வந்து ஸ்லைட்டா டிஃபார்மேஷன் நடக்குது. ரைட், கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகுறதோ, எக்ஸ்பெண்ட் ஆகுறதோ, வளைஞ்சு கொடுக்கறதுன்னு எடுத்துக்கலாம். கிளியரா. ஸோ அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் டிஃபார்மபிள் பாடிஸ். அப்போ ரிஜிட் பாடினா என்ன, எந்த விதமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம ரொம்ப ஸ்டிஃபா இருக்கிற ஒரு பாடி. ரைட், ஸோ ரிஜிட் பாடிஸ் டு நாட் டிஃபார்ம், தட் இஸ் ஸ்ட்ரெச், கம்ப்ரஸ் ஆர் பெண்ட் when subjected to an external load, but deformable bodies do deform. ஸோ அப்போ ஆக்சுவலாக வந்து ரிஜிட் பாடி அப்படின்னு இருக்கான்னா எல்லா பாடியுமே ஸ்லைட்டாக ஒரு டிஃபார்மேஷன் இருக்கலாம் செய்யும், மேபி ரொம்ப மைன்யூட் லெவலில் இருக்கலாம். ரைட், அந்த டிஃபார்மேஷன் வந்து நெக்லிஜிபிளா இருக்கும். அதாவது நான் இந்த எக்ஸாம்பிள் தான் கொடுப்பேன். ஒருத்தர் வந்து எனக்கு 1 கோடியே 1 ரூபா தரணும், அவர் என்கிட்ட 1 ரூபா தந்துட்டு 1 கோடி ரூபா அப்புறமா தரேன் அப்படின்னு சொன்னா நான் சும்மா இருக்கிறதுக்கும், 1 கோடி ரூபா கொடுத்துட்டாரு 1 ரூபா மட்டும் சேஞ்ச் இல்லப்பா அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜென்ரலா இதை நான் சொல்லும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இல்ல சார் அந்த 1 ரூபா என் காசு தான் சார், நான் வாங்காம விட மாட்டேன் அப்படிம்பாங்க. அதனாலதான் வந்து அதை நம்ம லேட்டா வாங்கிப்போம். பட் 1 கோடி ரூபா கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த 1 ரூபா சரிப்பா நாளைக்கு கொடுத்து வந்துருவோம். சில பேர் பழச்சு போ அப்படின்ட்டு அந்த 1 ரூபாவை ரொம்ப ஜெனரஸா வேணான்ருவோம். பட் அந்த 1 கோடி கூட கம்பேர் பண்ணும்போது அந்த 1 ரூபா வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட். இதே ஒருத்தர் எனக்கு 2 ரூபா தான் தரணும், அதுல 1 ரூபா கொடுக்குறாரு, இன்னொரு ரூபா சொன்னார்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 50% அமௌண்ட். அப்போ கம்பேரிட்டிவ்லி அந்த வேல்யூ வந்து ரொம்ப சின்னதா இருக்கும்போது இட் கேன் பி கன்சிடர், ஏன்னா இட் வில் நாட் ஹாவ் அண்ட் ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் தி அனாலிசிஸ். ரைட், மினிமல் இம்பாக்ட்ங்கிறனால நம்ம அதை ரிஜிட் பாடியா கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ண முடியும். கிளியரா, இதுதான் ரிஜிட் அண்ட் டிஃபார்மபிள் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புல்லட் ஒரு டிஃபார்மபிள் பாடி, இந்த கண்ணு வந்து ஒரு ரிஜிட் பாடி. ஸோ இப்போ டைப் ஆஃப் லோடிங், இப்போ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேசிக் இந்த ரெண்டையும் ஏன் ஒன்னா போட்டிருக்கோம்னா இந்த ரெண்டுமே வந்து டைரக்ட் லோடிங்னு சொல்லுவாங்க. டைரக்ட் லோடிங், லோட் will act along the length, longitudinal loading. ஸோ இப்போ இந்த டைரக்ட் லோடிங்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து கம்ப்ரெஷன் அண்ட் திஸ் இஸ் கம்ப்ரெஷன், இது வந்து டென்சைல் ஆர் டென்ஷன். ஸோ பிடிச்சி இழுக்கிறோம், கரெக்டா. ஸோ பிடிச்சி இழுக்கும் போதே நீங்க இங்க பார்க்க முடியும் லைட்டா அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகுது, இது மூவ் ஆகும். இதோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா மேல போகுது. இது கம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுது. இது வந்து பிரிட்டில் நேச்சர் அப்படிங்கறனால பொடியா உடஞ்சி போகுது. ரைட், திஸ் இஸ் அ பிரிட்டில் மெட்டீரியல். இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ்ல படிச்சிருப்பீங்க, பிரிட்டில் அண்ட் டக்டைல். திஸ் இஸ் டக்டைல்.
So இதுதான் tensile load which tends to increase the length of the material is the opposite of compression which tends to reduce the length of the material. So tensile load நால act ஆகிற stress வந்து tensile stress, compressive load ஆல act ஆகிறது வந்து compressive stress. Nominal stress ன்னு சொல்லுவாங்க ஏன்னா acting along the longitudinal axis, compressive stress. Right, இதுதான் பேசிக் ரெண்டு டைப் ஆஃப் லோடிங், டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் லோடிங். தேர்ட் டைப் வந்து பெண்டிங் லோட். ரைட், பெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் கம்ப்ரசிவ் அண்ட் டென்சைல். Right, it is a combination of both compressive and tensile. So compressive and tensile again you can look at this. So இந்த இடுப்பு பாத்தீங்க அப்படின்னா இப்போ கம்ப்ரஸ் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, கம்ப்ரஸ் ஆகுது, now it is expanding and compressing. Other சைடுமே அப்படிதான், compressing and expanding. So if the load is acting perpendicular to the longitudinal axis, so longitudinal axis along the length, so length எது எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் பேசிக்காவே, longest side, right? So along the length, இதுக்கு பேரு longitudinal axis. So இந்த longitudinal axisக்கு perpendicular load act ஆகுது. இப்போ டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ்ல பார்த்தோம் அப்படின்னா along the longitudinal, இது டென்சைல், இது கம்ப்ரசிவ், எக்ஸாக்டா longitudinal ஆக்ட் ஆகும். ஆப்செட்டா இருந்துச்சுன்னா அது எசென்ட்ரிக் லோடிங், மேபி ரொம்ப டீப்பா அதை டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ்ல படிப்பீங்க. ரைட், ஸோ இங்க கோயின்சைட் ஆயிருக்கும் along the axis. இதுதான் டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் லோட். பெண்டிங் லோட் அப்படிங்கும் போது if the load is perpendicular to the longitudinal axis, ரைட், என்ன ஆகும், பெண்ட் ஆக ட்ரை பண்ணும். ஸோ பெண்டிங் அப்படிங்கும் போது இங்க பார்த்தாலே தெரியும் ஒரு இடம் எக்ஸ்பேண்ட் ஆகுது, பட் கீழே இருக்கிறது கம்ப்ரஸ் ஆக ட்ரை பண்ணும். ஸோ ஹாஃப் த நேச்சர், ஹாஃப் எடுத்தீங்க அப்படின்னா there will be axis called as neutral axis, NA, neutral axis. இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது the axis at which the stress is zero. ஏன்னா ஒரு இடத்துல பெண்டிங், ஒரு இடத்துல கம்ப்ரஷன், ஒரு இடத்துல டென்சைல் இப்படி இருக்கு அப்படின்னா இது டென்சைல் லோட் குறைஞ்சு 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 ஜீரோ ஆகி தான் நெகட்டிவ்ல லோடா போகும். தட் இஸ் யர் கம்ப்ரசிவ் லோட். ஸோ இங்க கம்ப்ரசிவ், இங்க டென்சைல். ஸோ அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் த ஸ்ட்ரெஸ் வில் பி ஜீரோ. அந்த ஆக்சிஸ்க்கு பேரு தான் நியூட்ரல் ஆக்சிஸ். So the normal stress that an object encounters when it is subjected to a large load at a particular point that causes the object to bend and become fatigued, right? So particular point இங்க perpendicular to the longitudinal axis எழுதிக்கலாம், right? Bending stressனா அதுதான். So இந்த bending stressக்கான ஃபார்முலா, இப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா போடுவோம். So stress sigma is equal to load by area, right? Where load Pங்கிறது load and Aங்கிறது area. Both tensile and compressive stressக்கும் இதுதான் நோட்டேஷன், இதுதான் ஃபார்முலா. ஸோ போத் டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் ரெண்டுக்குமே இதுதான் ஃபார்முலாவா வரும். கம்ப்ரசிவ். ஸோ இப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு வந்தோம்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு எம் பை இசட்னு யூஸ் பண்ணுவோம். Right, sigma is equal to m by z, where m is your bending moment and z is your section modulus. Right, இதுவுமே வந்து ஸ்லைட்டா படிச்சிருப்பீங்க. ரைட், இந்த z அப்படிங்கிறது புதுசா தெரியலாம், மேபி I படிச்சிருக்கீங்க கரெக்டா? மொமெண்ட் ஆஃப் இனேஷியா, மொமெண்ட் ஆஃப் இனேஷியா. இந்த மொமெண்ட் ஆஃப் இனேஷியாவோட டெரைவ்டு கான்செப்ட் தான் இந்த z. அதாவது சிக்மா பை y ஈக்குவல் டு m by I, இதான் ஃபார்முலா. ரைட், ஸோ இதோட ஈக்குவேஷன் பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, m by I ஈக்குவல் டு சிக்மா பை y ஈக்குவல் டு E by R. ரைட், யங்ஸ் மாடுலஸ் மேபி லேட்டர் ஆன் படிப்போம். ஸோ இதை வந்து மே ஐ நோ, இந்த மட்டும் சிக்மா அங்கே ஞாபகம் வச்சுக்கணும். யூ எலிசபெத் ராணி. ரைட், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ மே ஐ நோ யூ எலிசபெத் ராணி. ஸோ அதுல நான் எடுத்திருக்கிறது m by I ஈக்குவல் டு சிக்மா பை y. ஸோ அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு my by I. இந்த m by I by y இதை எழுத முடியும். நியூமரேட்டரை டினாமினேட்டருக்கு டினாமினேட்டரா கொண்டு போயிட்டேன். இந்த I by y தான் z, which is my section modulus. கிளியரா? ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனேஷியா, ஷேப்பை பொறுத்து மாறும். ரைட், பை பை 64 d power 4 bh cube by 12, right, and it goes on. ஸோ அது என்னென்னங்கிறது ஷேப்புக்கு போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். பட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு எம் பை இசட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லோட் பை ஏரியா கிடையாது. நான் அடிக்கடி கேட்குற 1 மார்க் கொஸ்டின் இதுதான். ரைட், ரைட் தி ஃபார்முலா ஃபார் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ எம் பை இசட், பி பை ஏ இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க.
Now the third one is just shear stress. இந்த ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் வந்து துவைச்சிட்டு முறுக்குவீங்களே, ரைட், தட் இஸ் கால்ட் அஸ் ஷேரிங். ஸோ இங்க தெரியுதா, ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இந்த பிளேன்ல இருந்து அப்படி பிஞ்சு வருது, ரைட். ஸோ அதுதான் ஷியர் ஸ்ட்ரெஸ். இந்த தெரியுதா ஃபெயிலியர்ஸ். ஸோ இந்த இடத்துல நடக்கிறது தான் ஷியர் ஃபெயிலியர். ஸோ இது வந்து ஒரு டார்ஷன், ரைட். ஆக்ட் ஆகிற லோட வந்து டார்க் ஆர் டார்ஷன் சொல்லுவாங்க, ரைட், டார்க். இப்போ எனக்கு அந்த பெண்டிங் மூமெண்ட் இக்குவேஷன் தெரிஞ்சா இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் இக்குவேஷன் ரொம்பவே ஈஸி தான். எப்படி அங்க வந்து சிக்மா பை ஒய் ஈக்குவல் டு எம் பை ஐ போட்டோமோ அந்த மாதிரி இங்க சிக்மாக்கு பதிலாக டவ், டவ் தான் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஆல்ரெடி எஃப்எம்எம்ல விஸ்காசிட்டி கான்செப்ட்ல யூஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டா. டவ் இஸ் ப்ரொபோஷனல் டு டியூ பை டிஒய், டவ் இஸ் ஈக்குவல் மியூ டியூ பை டிஒய். இந்த டவ்ங்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ். டவ் பை ஆர் இது ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டார்க் பை ஜே. இந்த ஜேங்கிறது போலார் மொமெண்ட் ஆஃப் இனேஷியா, போலார் மொமெண்ட் ஆஃப் இனேஷியா. ஸோ அந்த ஜேக்கு ஃபார்முலா ஐஎக்ஸ்எக்ஸ் plus IYY, அதாவது moment of inertia about the x-axis plus moment of inertia about the y-axis. So tau by r equal to t by j. So அப்ப tau is equal to t into r by j. இதான் shear stress கான formula, where t is the torque force into perpendicular distance. Clear? So the next one, we'll go ahead with the Young's modulus, Hooke's law. So Young's modulus y, right? Young's modulus y-ங்கிறது it is going to talk about the strength of the material, right? Technically it is stress by strain. அப்ப stressனா என்னன்னு பார்த்தோம், strainனா என்னன்னு இன்னும் பார்க்கலையே. So strainங்கிறது change in length by original length. இப்போ நான் ஒரு load apply பண்ற ஒரு மெட்டீரியல்ல இதோட initial length L-ன்னு எடுத்துப்போம். ஸோ இதுக்கு ஒரு டென்சைல் லோடு நான் அப்ளை பண்ணும்போது இது ஸ்லைட்டா எலாங்கேட் ஆகும், ரைட். ஸோ அந்த எலாங்கேஷன் நடக்கும்போது ஆப்வியஸா லெங்த் இன்க்ரீஸ் ஆனா கிராஸ் செக்ஷன் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இது வந்து நியூ லெங்த் எல் டேஷ்னு எடுப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு டெல் எல், இந்த இடத்துல ஒரு டெல் எல், டெல் எல் ஒன் டெல் எல் டூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டல் சேஞ்ச் இன் லெங்த் டெல் எல் இஸ் ஈக்குவல் டு டெல் எல் ஒன் பிளஸ் டெல் எல் டூ. ஸோ அப்போ லோடு அப்ளை பண்ணும்போது லோடு லெங்த் சேஞ்ச் ஆகுது. ஸ்ட்ரெயின் ஈன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லெங்த் டெல் எல் பை ஒரிஜினல் லெங்த் எல். ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அக்கார்டிங் டு ஹூக்ஸ் லா, ஹூக்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸோ அப்போ சிக்மா ஈக்குவல் டு அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி தான் யாருன்னா யங்ஸ் மாடுலஸ். ஸோ யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை strain. Young's modulus is equal to stress by strain. So இதுல அதிகமா நம்ம யூஸ் பண்ண போறது E is equal to Young's modulus. ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா load by area divided by change in length by original length. So PL by A del L is equal to E. இதை நம்ம அடிக்கடி ஃபார்முலா வந்து சில சம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது change in length is equal to PL by AE. இதுவும் ஒரு முக்கியமான ஃபார்முலா, இதையும் படிச்சு வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ ஸ்ட்ரெயின் என்னன்னு பார்த்தோம். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் நடக்கும்போது லேட்டரல்ல ஒரு ஸ்ட்ரெயின் ஆகுது, ரைட். ஐ ஹோப் யூ கேன் சி. இது என்னங்கிறத நம்ம அடுத்து இந்த கான்செப்டை முடிச்சுட்டு போவோம். எப்படி வந்து யங்ஸ் மாடுலஸ் இருக்கோ தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் கம்ப்ரசிவ் டென்சைல் அண்ட் பெண்டிங். ஷியருக்கு வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ரிஜிடிட்டி மாடுலஸ். ஸோ ஷியர் மாடுலஸ் கூட சொல்லுவாங்க. ஷியர் மாடுலஸ் ஆர் ரிஜிடிட்டி மாடுலஸ். G is equal to tau by 5, which is shear stress by shear strain. Shear stress by shear strain. ஸோ ஒரு ஃபெயிலியர், ஒரு ஸ்ட்ரெயின்னால எப்படி ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா as you can see here, ஒரு டென்சைல் லோடு ஆக்ட் ஆகுது, எலாங்கேஷன் நடக்குது. இந்த இடத்துல லைட்டா கிராஸ் செக்ஷன் கம்மியாகுது, உங்களால பார்க்க முடியும். Then failure takes place. Now let us consider a body, three-dimensional body. இந்த பாடியில 3 டைரக்ஷன்லயுமே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாதுன்னு எடுத்துப்போம். 3 டைரக்ஷன்லயுமே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதாவது எக்ஸ் ஒய் இசட். ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சஸ், ஃபோர்ஸ் அலாங் ஒய் ஆக்சஸ், ஃபோர்ஸ் அலாங் இசட் ஆக்சஸ். ஸோ இது நடக்கும்போது ஒருத்தர் இதை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணா இன்னொருத்தர் ஒய்யை இன்க்ரீஸ் ஆகும்போது பாக்கி ரெண்டையும் டிக்ரீஸ் பண்ணுவார். ஸோ இந்த டிக்ரீஸ் எவ்வளவு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பாய்சான்ஸ் ரேஷியோ யூஸ் ஆகும். ஸோ பாய்சான் ரேஷியோ மியூ இஸ் ஈக்குவல் டு லேட்ரல் ஸ்ட்ரெயின் by longitudinal strain.
longitudinal strain. So எவ்வளவு longitudinal strain produce ஆகுதுன்னு தெரிஞ்சா அப்போ lateral strain is equal to mu into longitudinal strain நான் ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா E தானே ரைட், சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த். ஸோ இங்க பேசிட்டோமே இங்க இருக்கு ரைட், E is equal to change in length by original length. ஸோ அப்போ எனக்கு இந்த 3 டைமென்ஷன்ல ஆக்ட் ஆகும்போது டோட்டல் ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன அப்படின்னா longitudinal strain in x. So sigma x load by area. So stress by Young's modulus minus mu into y ல இருக்க stress by Young's modulus minus mu into z இருக்கிற stress by Young's modulus. ஆனா பாக்கி ரெண்டு பேரும் அந்த டைமென்ஷனை கம்மி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. Similarly, Ey is sigma y by E into minus mu sigma xz by E minus mu sigma x by E. Similarly, Ez, total strain in z axis is equal to sigma z by E minus mu sigma x by E minus mu sigma y by E. இதுதான் மூணு ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ இப்போ ஸ்ட்ரெயின், ஸோ இதை வச்சு வில் பி டூயிங் சம் பேசிக் ஃபார்முலா. கிளியரா? பேசிக் கான்செப்ட்ஸ்ல பேசிக் சம்ஸ். ஸோ கான்செப்ட் டீப்பா போறதுக்கான சம்ஸ்க்காக இன்ட்ரடக்ஷனும் கொஞ்சம் இருக்கு. அகைன் ஆஸ் ஸ்டேட்டட் தெர்மல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அந்தந்த கான்செப்ட்ஸ் வரும்போது we will do the sum. கிளியரா? இப்போ நம்ம பார்க்க போறது இவ்வளவு நேரம் நம்ம படிச்ச பேசிக் கான்செப்ட்ஸை வச்சு பேசிக்கான சம்ஸ் தான் பார்க்க போறோம். பட் அது இந்த வீடியோல இல்ல, அடுத்த வீடியோல we will do it. ஸோ until then புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அதனால யாருக்கெல்லாம் வெறும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ராப்ளம் மட்டும் போட்டா போதுமோ அவங்களுக்கு இந்த வீடியோ பெருசா யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் கான்செப்ட் தெரிஞ்சு ப்ராப்ளம் போடணுங்கிறவங்களுக்கு கட்டாயம் யூஸ் ஆகும். கிளியரா? ஸோ தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.